வெல்கம் டு நிமலன் மித்ரன் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் விலாகும் ஃபங்க்ஷன் விலாகும் சேர்ந்து தாங்க பார்க்க போகிறோம். விலாக் இன்றைக்கி ஷியோராக ஹாப்பியாகவும் ஃபன்னியாகவும் இருக்க போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபேமிலி குட்டீஸ் வந்து எப்படியெல்லாம் இந்த ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணாங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே காமிக்க போகிறோம். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க இப்போவே வீடியோக்குள்ளே போகலாம். ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வரதுக்கு எப்படியும் 2 days ஆகும். ஸோ நம்ம செடியெலாம் கொஞ்சம் வாரிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடியே செடிக்கெலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன்.
அப்புறம் அந்த மாமா வீட்டிலேருந்து கிளம்பி நாங்கள் ஃபங்க்ஷன் வீட்டு நடக்கிற மாமா வீட்டுக்கு வந்தோம். பெரிய மாமா வீட்டு பொண்ணுக்கு தான் ஃபங்க்ஷன். இங்கே வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்தோடனையும் பசங்க எல்லாம் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ பேர் தான் தசிகா, ஃபங்க்ஷன் நடக்க போகிற பொண்ணு. இந்த பசங்கள்லாம் விளையாடுற இடம் தான் வந்து எங்கள் குடும்ப கோவில். எங்கள் பெரிய மாமா வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் தான் இந்த குடும்ப கோவில் இருக்குது, ஐயா கோவில். இங்கே தான் வந்து வருஷம் திருவிழா நடக்கும். இதுதான் எங்கள் பெரிய மாமா வீடு. அப்புறம் நம்ம பசங்களாம் சேர்ந்து இவ்வளோ நேரம் விளையாண்டது பார்த்தாந்துட்டு பயங்கரமாக அங்கே ஸ்பீக்கரில் போட்ட சாங் கேட்டாப்புல டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்கங்க. எவ்வளவோ நாங்களும் சொல்லி பார்த்தோம், கேட்கலையே. ரோட்டு மேலேயே நின்று பயங்கர ஆட்டம். ஆனால் பசங்களாம் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்கங்க. ரொம்ப நாள் கழித்து எங்கள் மாமா பசங்களோட சேர்ந்து நிமலனும் மித்ரனும் இப்படி ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நாங்களும் டான்ஸ் ஆடட்டும், நல்லா டான்ஸ் ஆடி பசி வந்துடும், அதுக்கப்புறம் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் டான்ஸ் ஆட விட்டோம். செம்மையாக ஆடிட்டு இருந்தாங்க பசங்க. நீங்களே பாருங்கள் பசங்க எவ்வளோ கூத்து பண்ணுறாங்க. இருந்ததுங்க. அப்புறம் மேலே போய் மாடியில் டேங்க் மாதிரி வச்சுருந்தாங்க, அந்த குளியல் தொட்டி மாதிரி. அதில் வந்து பசங்களாம் சேர்ந்து ஜாலியாக குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனால் எங்களுக்குமே ஆசையாக தான் இருந்தது, பட் நமக்கு பத்தாதே. ஒரு வழியாக பசங்களாம் குளித்து முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து வாசலுக்கு கட்டுற வாழைமரம் பார்க்குறதுக்காக வாழைத்தோப்புக்கு போயிருந்தாங்க. எங்கள் ஹஸ்பண்டு அப்புறம் மாமா எல்லாம் சேர்ந்து போயிருந்தாங்க. அங்கேருந்து தான் வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புனாங்க. ஆக்சுவலாக பாருங்கள், செவ்வாழை பழம் ஃபுல்லாகவே செவ்வாழை மரம் தான். அவ்வளோ அழகாக இருந்தது அந்த தோப்பு, பார்க்குறதுக்கே குளிர்ச்சியாக இருந்தது. இந்த மாதிரி எங்கள் ஊரில் நிறைய தோப்பு இருக்குங்க. தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, பார்க்குறதுக்கே இடம் பசுமையாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இதுவும் இப்போ ஃபங்க்ஷன் வீடும் நைட்டு சீரியல் செட்லாம் போட்டு பயங்கரமாக வாழை மரம்லாம் கட்டி ரெடி ஆகிடுச்சிங்க. களை கட்டிகிட்டு இருந்தது ஃபங்க்ஷன் வீடே. நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். மாமா வந்து வீட்டில் நைட்டு வந்து எல்லாத்துக்கும் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து தசிகாவுக்கு மெஹந்தி போட்டுட்டு இருந்தோம் உள்ளே எல்லோரும். மெஹந்திலாம் வச்சுட்டு நைட்டு தூங்க 12 o'clock ஆகிடுச்சுங்க. மார்னிங் வந்து தசிகாவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க தசிகாவோட தாய் மாமாவும் தாய் மாமா ஒய்ஃபும். ஆண்டி ஒரு நிமிஷம், தசிகா லைட்டாக திரும்பிடாங்க ஒரு நிமிஷம். இங்கே தான் நான் இப்போ தான்டா வந்துட்டாங்க. அவளே
மண்டபத்தில் வந்து எல்லா குழந்தைங்க கையிலையும் வரிசையாக ஒவ்வொரு சீர்தட்டு கொடுத்து அவங்கள வந்து எல்லோரும் வரிசையாக கொண்டு போய் வைக்க சொன்னாங்க. அது பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். மண்டபமே டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணி அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. நிமலனும் மித்ரனும் இங்கே மேலே ஸ்டேஜில் நின்றுட்டு இருந்தாங்க. மித்ரன் கையில் கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை தட்டு, அதனால் அவன் சும்மாவே நின்றுட்டு இருந்தான். இல்லைன்னொடனே அவன் தனியாக நின்றுட்டு இருந்தான். ஸோ நான் வந்து அவங்க கூட போய் ஜாயின் பண்ணி நில்லுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். போய் நின்றுட்டு இருந்தான் அவனும் சமத்தா. குழந்தைங்க வந்து இப்படி கலர்ஃபுல்லாக கொண்டு போய் வைக்கிறத பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க அன்னைக்கு. அவங்களாம் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இந்த ஒர்க்கை பண்ணாங்க. இவங்க தான் வந்து எங்கள் 2வது மாமா ஒய்ஃபு, அந்த ப்ளூ கலர் சாரீ. இவங்க வந்து 3வது மாமா ஒய்ஃபு. இவங்க பெரியம்மா, அவங்க வந்து எங்கள் மாமா ஒய்ஃபு. இவங்க ஒரு பெரியம்மா. அப்புறம் இவங்க வந்து எங்கள் சித்தப்பா, இவங்க தாத்தா, அம்மா. இப்படி எல்லா சொந்தங்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனை நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது கிடைக்கிற சந்தோஷமே ரொம்ப ப்ரீஷியஸானதுங்க. என்ன சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள், மித்ரன் வந்து அதுக்குள்ளே போயிட்டு பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டான். எல்லோரும் வந்து வாழ்த்திட்டு மேலே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் இப்போ அடுத்து போகணும். அப்புறம் நான் எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து மேலே மேடைக்கு போனோம் தசிகா பக்கத்தில். அப்புறம் இவங்களாம் எங்கள் சிஸ்டர்ஸ், பெரியம்மா பொண்ணு, சித்தி பொண்ணு எல்லாம் இங்கே இருக்காங்க.
ஃபேமிலியில் உள்ள பாதி மெம்பர்ஸ் தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்த விளாக்ஸில் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அப்புறம் நாங்களும் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியோட இணைஞ்சிருங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் சாப்பிட போகலான்னு கிளம்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வந்து வெளியில் பார்த்தா பாப்கார்னும் பஞ்சு மிட்டாயும் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே மொய் எழுதுற இடத்துல மொய்யும் எழுதிட்டு அப்படியே ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புனோங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்து நிறைய ட்ராவல் விளாக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது வரைக்கும் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட் ஃபார் மை next video.